ஐயா வாஷிங்டன் சுந்தர், இன்னைக்கு உண்மையிலே நீ மாஸ் காட்டிட்டப்பா. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல கடைசி நேரத்துல வாஷிங்டன் சுந்தரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல வந்து இருந்துச்சுங்க. நேத்து நம்ம இந்தியா நாள் முடிவுல 75 ரன்னுக்கு 2 விக்கெட்டை வந்து இழந்திருந்தோம். நேத்து நைட் வாட்ச்மேனா ஆகாஷ்தீப் வந்து வந்திருந்தாரு. இதை வந்து பார்த்தாரு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஆகாஷ்தீப் எல்லாம் வந்து பவுலரு, அவர்லாம் எவ்வளோ நல்லா தாக்கு பிடிச்சிட போறாரு, வேகமா அவுட் ஆயிட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா எனக்கு ஆகாஷ்தீப், என்ன வேலை நைட் வாட்ச்மேன் சொல்றீங்க? நான் ஒரிஜினல் அக்மார்க் பேட்ஸ்மேன்ல, நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க. ஜெய்ஸ்வால் ஆகாஷ்தீப் 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. இதில் ஆகாஷ்தீப் நான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாமல் இங்கிலாந்து வந்து பயங்கரமாக திணறிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு கட்டத்தில் ஆகாஷ்தீப் வந்து 66 ரன் எடுத்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க. அப்போ தான் இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் ஜேமி ஓவர்டன் நான் ஆகாஷ்தீப்பை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்தீப்போட விக்கெட்டை வந்து எடுத்து போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சுப்மன் கில் தாக்கு பிடிச்சி நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா சுப்மன் கில் வந்து வேகமாகவே அவுட் ஆகிட்டாருங்க. சரி, கருண் நாயராவது வந்து நின்று ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்னு பார்த்தா அவரும் அடுத்து உடனே அவுட் ஆகிட்டாரு. எப்பா நீங்கள் யார் வேணா அவுட்டாங்க, நான் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் நின்று நங்கூர மாதிரி நின்று நான் செஞ்சுரி அடித்து பட்டாய கலப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் செஞ்சுரி அடித்து அசத்திப்பட்டாருங்க. சரி, செஞ்சுரி அடித்ததுக்கப்புறம் அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஜெய்ஸ்வாலும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரலும் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்து அவுட் ஆகிட்டாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருந்துச்சு. சரி, இதை வந்து பார்த்தோன்னே எப்படியும் நம்ம இந்தியா வந்து நல்ல ஸ்கோர் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தாங்க ஜடேஜா சிராஜ் 2 பேருமே ஒரே ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. இதை வந்து பார்த்தோன்னே போச்சு, அவ்வளோதான், இந்தியாவோட ஸ்கோர் கம்மியாக போகுது அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருந்தோம். ஆனால் வாஷிங்டன் சுந்தர் இருந்துக்கிட்டு நான் இருக்க வரைக்கும் எதுக்குல கவலைப்படுறீங்க, நான் வந்து டெஸ்ட் மேட்சை T20 மோடில் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்க. இங்கிலாந்து மட்டும்தான் T20 மோடில் விளையாடுவாங்களா, நானும் T20 மோடில் விளையாடுவேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் மனுஷன் அதிரடி காட்டி ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வாஷிங்டன் சுந்தர் வந்து அவுட் ஆகிட்டாரு. இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து 396 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ இதனால இங்கிலாந்துக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா 373 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருக்குங்க. ஆனால் உண்மையிலே இது வந்து இங்கிலாந்துக்கு ஒரு டஃப்பான டார்கெட் தான். ஏன்னா 4th இன்னிங்ஸில் 373 ரன் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நம்ம இங்கிலாந்து நினைக்கும் போது என்ன நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடாம பேஸ்பால் மோடில் தான் வந்து விளையாட பார்ப்பாங்க. எப்படியாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நல்லா அதிரடியாக ஆடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து அவங்கள அதிரடி காட்டவே விடக்கூடாதுங்க. நம்ம விக்கெட் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, இங்கிலாந்தை வந்து அதிரடியாக ஆட விடாமல் அவங்களோட ரன்னை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். ஏன்னா அவங்களோட ரன்னை கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம வந்து வின் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அவங்க பேஸ்பால் மோட் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இந்த டெஸ்ட் மேட்சை வந்து மறந்துட வேண்டியதுதான். ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம அதிரடியாக விளாண்டா இந்தியாவோட பவுலர்ஸ் வந்து நம்ம மிரட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸுக்கு ஒரு மரண பயத்தை காட்டுற மாதிரி ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது இங்கிலாந்தை வீழ்த்தணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையாக வந்து இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம், இந்தியா வந்து நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, பவுலிங்கில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.